நம்ம வீட்டில் பாவக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். இது நம்ம ஊர் சைடு பாவக்காய், இந்த மாதிரி பாவக்காய் சின்ன பாவக்காய் கிடைக்கும். இதை பார்த்திங்கன்னா நல்லா காம்பு ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் 2 அலசு அலசிட்டு மண் நிறையா இருக்கும். நம்ம கரிசல் மண்ணில் விளையிறதுனால அலசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாவக்காய், அந்த ஈர பாவக்காய் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் கல் போட்டு கொஞ்சமாக தண்ணி விடணும். இதில் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய விட்டு வரும். இதை பாருங்கள், நான் கிளற மாட்டேன், இன்றைக்கி கொஞ்சம் கிளறிட்டேன், இல்லைன்னா குலுக்கி தான் வைக்கணும். இது நல்லா மூடி வச்சு வெந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதை கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நிறையா போடணும் இந்த பாவக்காய்க்கு. பாவக்காய் கசக்காது, சூப்பராக இருக்கும் பாவக்காய். வெந்து முடித்தோன்னே 2ஆக கட் பண்ணிவிட்டு அப்படியே தாளி போடுறதை காட்டுறேன். இப்போ இந்த பருப்பு குழம்புக்கும் பாவக்காய்க்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் பொரியல். பாவக்காய் பாருங்கள், நல்லா வெந்த உடனே இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா விதையெல்லாம் அவ்வளோவா இருக்காது, பிஞ்சு பாவக்காய் தான். இதை விடையும் சின்ன பாவக்காய் இருக்கும், அப்படியே முழுசாக போட்டுடலாம். நான் முழுசாக கூட போட்டுறது காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் கட் பண்ண மாட்டேன். இது வதங்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாவக்காய். அப்புறம் பாருங்கள், ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் பருப்பு குழம்பு, சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு அடுப்பில் வச்சுருக்கேன். பாவக்காய் பொரிச்சிக்கலாம். நம்ம ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பெரிய வெங்காயம் நல்லா வதக்கியிருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா பாவக்காய் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், பாவக்காய் பொரியல். பாவக்காய் நான் எடுத்து போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக சாம்பார் தூள் போட்டுக்கலாம். காரசாரமாக சூப்பராக இருக்கும் பருப்பு குழம்புக்கும் பாவக்காய். இந்த சைடு இருக்கிறவங்க, நம்ம தென்மாவட்டம் மதுரை சைடு, இந்த சைடு இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பாவக்காய் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த பாவக்காய் இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளான பொரியல் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், இது தயிர் சாதத்துக்குலாம் பாவக்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயமும் பாவக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா வெறும் வத்தல் தான் போடுவாங்க தாளிக்கிறதுக்கு. வரமிளகா போட்டு தாளிச்சுடுவாங்க, இல்லை பச்சை மிளகா கூட போட்டு தாளிப்பாங்க. ஏன்னா அவங்களாம் காரம் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி. இப்போ பிள்ளைங்களாம் காரம் சாப்பிடுவாங்கள்ல, இந்த மாதிரி காரசாரமாக இருந்தால் பருப்பு குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.